வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மஷ்ரூம் காட்டி ரோல் எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போறோம். இது செம்ம சூப்பரா இருக்குங்க. கிட்ஸுமே ரொம்ப ஃபேவரட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. மஷ்ரூம் காட்டி ரோல் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. இந்த காட்டி ரோல் ஈவினிங் சில் கிளைமேட்டாக இருக்கும் பொழுது ரொம்ப ஹாட்டாக சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாங்க. இப்போ ரோல் செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இது சைடில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அந்த மீன் டைமில் நம்ம உள்ள ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது பார்த்துடலாங்க. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. பட்டன் மஷ்ரூம் 1 பேக்கெட் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதோட அளவு 200 கிராமுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மஷ்ரூமை 4 பீஸஸாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு பெரிய வெங்காயம் சேர்த்துனா தாங்க சரியாக வரும். டொமேட்டோஸ் 2 பெரிய டொமேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. நாட்டு தக்காளி இல்லாத ஆப்பிள் தக்காளி உங்களுக்கு விருப்பம் போல் சேர்த்துக்கலாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகாய் தூள் நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, டொமேட்டோ கெச்சப் தேவையான அளவு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஹோம்மேட் கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லை கடையிலையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்கமிங் ரெசிபீஸில் நம்ம இந்த டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கி எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாங்க. இது கோல்டன் ப்ரௌன் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. நல்லா வெங்காயம் டிரான்ஸ்லூசண்ட்டாக வந்தால் சரியாக இருக்கும். வெங்காயம் வணங்கினதும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. அதோடைய ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. டொமேட்டோ நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா கரம் மசாலா தூள், காரத்துக்கு மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுடலாங்க. மசாலா ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே மஷ்ரூம்ஸை ஈவனாக கோட் பண்ணுறதுக்காக நல்லா கலக்கி விட்டுடலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மஷ்ரூம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. மஷ்ரூம் நல்லா வணங்க அதுலேயே இந்த தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுவே சரியாக இருக்குங்க. சீக்கிரமாக அந்த வாட்டரில் எவாப்ரேட் ஆகிறதுக்காக லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. மஷ்ரூம் கரெக்டாக வேகிறதுக்கு 7 மினிட்ஸ் இருந்தாலே சரியாக இருக்குங்க. இடையில அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவை நமக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரோல் செய்யறதுக்கு நீங்கள் பரோட்டா மாதிரியும் ரெடி பண்ணலாங்க. இல்லை நார்மல் சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணுற மாதிரி ரோட்டி மாதிரியும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இதை பரோட்டா மாதிரி செய்யறதுக்காக நல்லா மாவு நல்லா விரிச்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீஸா கட்டர் அல்லது நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி கீரல் மாதிரி கட் பண்ணி விட்டுறலாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அதை ரோல் மாதிரி பண்ணிக்கலாங்க.
இதை எடுக்கும் பொழுது கிழிஞ்சாலும் பரவாயில்லைங்க, அப்படியே கையோடு சேர்த்துட்டு எடுத்து நல்லா வந்து ரவுண்டு மாதிரி பண்ணிவிட்டு வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. நான் இங்கே வந்து எண்ணெய் ரொம்ப குறைவாக தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி சேர்த்துக்கலாங்க. இதை வந்து தோசை டவலில் போட்டு எண்ணெய் விட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இது ஃபுல்லுமே டொமேட்டோ கெச்சப் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங், மஷ்ரூம் ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வந்து சைடில் கார்னரில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஆனியன் வேண்டாம் அப்படின்னா வந்து ஆனியனை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே மெதுவாக ரோல் மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணிக்கலாங்க. ஒரு எண்டு கார்னரை நல்லா வந்து உள்ளே நல்லா மடித்து விட்டுக்கலாங்க. ஸோ உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் காட்டி ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாலும் தாராளமாக எடுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சில் கிளைமேட்டாக இருக்கும்பொழுது ரொம்ப ஹாட்டாக சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் போடுற எஃபோர்ட் அண்ட் வீடியோ உங்களை ரீச் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.